தற்போது பாஜகவுடைய முக்கிய நிர்வாகி திரு கரு நாகராஜன் இணைகிறார். சார் வணக்கம். திமுக தான் ஒரே எதிரி, வாக்குகள் சிதறக்கூடாது, பாஜகவோட தேர்தல் கூட்டணி அமைக்கப்படுமா என்ற கேள்விக்கு இல்லை என்று மறுப்பு சொல்லாமல் அதற்கான ஒரு பாசிட்டிவ் சைனை இபிஎஸ் சொல்லியிருக்காரு. உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? திமுக தமிழ்நாட்டில் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பது மக்களுடைய ஆசை, மக்களுடைய எண்ணம். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் படுகொலை, கஞ்சா, போதைப் பொருள் கடத்தல், தினசரி செயின் பறிப்பு சம்பவங்கள், இப்படி மக்கள் அப்படியே அழுத்துட்டாங்க. பள்ளி குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பெண்கள் நடமாட முடியாத அளவுக்கு, தனியா செல்ல முடியாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலை இன்றைக்கு தமிழகத்துல உருவாயிருக்கிறது. நம்ம எல்லாருமே உணர்ந்து கொள்ளணும். அது யாரும் இல்ல அரசியலுக்கு பேசுறாங்க அப்படிலாம் நம்ம பேச முடியாது. இப்படி இருக்கிற நிலையில திமுகவை அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய நோக்கமும். எங்கள் தலைவர் நிச்சயமாக திமுகவை அகற்றுவதற்கு, போராடுவதற்கு தான் அவர் தயாராகிட்டு இருக்காங்க. திமுகவினுடைய அவலங்களை எடுத்து தினசரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில நாங்க திமுகவை அகற்றுவதற்கு பாஜக, தேசிய ஜனநாயக கூட்டணி அரும்பாடுபடும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அதைத்தான் இப்போது நான் சொல்ல முடியும். மற்ற கருத்துக்களை தலைவர் நாளைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் இருக்காரு, அவர் சொல்லுவார். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு நாகராஜன். தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட் என்று நாங்கள் கூறினோமா என்று எடப்பாடி பழனிசாமி தற்போது மறு கேள்வி எழுப்பியிருக்கிறார். ராஜ்யசபா சீட் கொடுக்கப்படுவதாக, அதற்கு உறுதியளிக்கப்பட்டதாக ஏற்கனவே தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்த நிலையில் தற்போது இந்த கேள்வியை தற்போது இபிஎஸ் முன்வைத்திருக்கிறார். இந்த விவகாரத்தில் இருவருக்கும் ஒத்த கருத்து இல்லை என்பது இந்த விஷயத்தில் தெளிவாகிறது. அதே நேரத்தில் பாஜகவுடன் கூட்டணியா என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு இன்னும் 6 மாத காலம் இருக்கிறது. அதே நிலையில் திமுக தான் எங்களுடைய ஒரே எதிரி, வாக்குகள் சிதறிவிடக் கூடாது என்ற காரணத்திற்காக தாங்கள் தேர்தலுக்கு தயாராகி வருவதாக இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்தோம்.